அட்டகாசமான பிரியாணி சாப்பிட போறோம். ஹே ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல இருந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இங்க வந்து இந்தியன் ஃபுட், அதாவது சென்னை பிரியாணி, அப்புறம் நிறைய டிஷஸ் இருக்கு ப்ரோ. வந்து நீங்க ட்ரை பண்ணி உங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நான் போறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு, அதனால கிளம்பி போறேன். ஹோட்டல் ரொம்ப தூரத்துல இருக்கு, நடந்தே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறேன். இப்போ டைம் வந்து என்ன ஒரு 1:30 ஆகும். வெயில் அடிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கூலிங்காகவும் இருக்குது. சூப்பரான ஒரு கிளைமேட், அதனால தான் நடந்து போகிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தோம். நல்லா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஹோட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நடந்து கிட்டத்தட்ட கடையை நெருங்கிட்டேன். கடை அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இதுதான் இப்போ நான் இருக்கிற பிளேஸ். இந்த எக்ஸைட்டு, ஆக்சுவலாக இந்த ரோட்லேயே 2 எக்ஸைட் இருக்கும். இந்த எக்ஸைட்டு அப்புறமா இன்னொரு அடையாளம் சொல்லலாம், இந்த லிபர்ட்டின்னு சொல்லிட்டு இந்த பல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். கரெக்டாக இந்த பில்டிங்க்கும் பேக் சைடு பில்டிங் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. நான் இப்போ தான் அங்கே போகிறேன். அதுக்கு ஒரு சந்து ஒன்று வழி இருக்குது, அந்த சந்தில் பூந்து போனால் போயிடலாம். அது ஆக்சுவலாக ஒரு ஏரியா உள்ளார தான் இருக்குது. ஒரு ஏரியா உள்ளே போனோம்னா அந்த ஹோட்டல் இருக்குது, போயிடுவோம் வாங்க. ஹோட்டலோட பேர் வந்து குலோப் ஜாமுன். என்னடா குலோப் ஜாமுன் ஸ்வீட்டை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ஹோட்டலோட நேமு குலோப் ஜாமுன். ஒரு வேளை அவங்க பிரியாணிக்கு ஸ்வீட்டாக குலோப் ஜாமுன் கொடுக்குறாங்களான்னு தெரில, பேர் வச்சிருக்கிறாங்க. போவோம், போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெருங்கிட்டேன். என் ரூமில் இருந்து மேப்பு போட்டேன், ஒரு 20 மினிட்ஸ் காட்டுச்சு. ஸோ 20 மினிட்ஸ் நடந்து வந்து இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் காட்டுது மேப்பில். வந்தாச்சு. இங்கெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு கார் ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, எங்கே வேணாலும் நடந்து போகலாம். சரி, எங்கே வேணாலும் காரில் போகலாம், ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. இப்போ கார்லாம் இல்லைன்னா நடக்கணும். இது உள்ளலாம் பஸ்ஸு கிடையாது, பஸ் வசதி மெயின் ரோட்டில் மட்டும்தான், இது உள்ளலாம் பஸ்ஸு கிடையாது. அதனால் நம்மளே நடந்து நம்ம காலை பயன்படுத்தி காராக நடச்சி போயிட்டுருக்க வேண்டியதான். இந்த வந்துட்டேன் ஹோட்டலுக்கு, நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த குலோப் ஜாம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலு. இங்கே தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துருவோம் வாங்க. ஹோட்டல் உள்ளே வந்தோம் அப்படின்னா அவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சின்ன ஹோட்டல் தான், பட் இருந்தாலும் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. இங்கே வந்து பூரி, தோசை, பரோட்டா, இட்லி இதெல்லாம் இங்கே ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அண்ட் தென் பிரியாணி, அதெல்லாம் கொய்த்தி ஃபுட்ஸும் சில ஃபுட்ஸ் போட்டிருக்காங்க இங்கே ஃபோட்டோஸில். அப்புறம் வடை, மெது வடை, மசால் வடை, இது எல்லாம் இருக்குது போல். நம்ம உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு இந்தியன் ஹோட்டல், மேலேயே போட்டிருந்துச்சு இந்தியன் ரெஸ்டாரண்ட், நேம் வந்து குலோப் ஜாம் அப்படி சொல்லிட்டு. மெயின் டிஷ் வந்து பிரியாணி, சென்னை பிரியாணி, சென்னை ஸ்டைல் பிரியாணி சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சைடெலாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டைம் வரீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நானும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு பிரியாணி வந்துட்டு இது வந்து நார்மல் பிரியாணி, இதோட ப்ரைஸ் வந்து 750. இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் காம்ப்ளிமெண்ட்டாக தால்ச்சா, அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் தால்ச்சா, மற்ற நாள்லாம் கறி குருமா அந்த மாதிரி கொடுப்பாங்களாம். இது வந்து தம் பிரியாணி. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி தெரியுது, பட் ஆனால் நல்ல கலர்களோட டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியுது. ஸோ இதுதான் வந்திருக்கு. இந்த தம் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 1 KD, இது நார்மல் பிரியாணி வந்து 750 ஃபில்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இதுக்கு பிரியாணிக்கு வந்து சிக்கன் 65 லெக்கு பொரிச்சு வந்திருக்கு நமக்கு. இது நார்மலாக நம்ம வீட்டிலலாம் செய்வோம்ல பிரியாணி, ஸோ அந்த டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா இருக்குது பிரியாணி, சூடாக சூப்பராக.
தால்ச்சா ஊற்றி ட்ரை பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப ஃபேவரேட் தால்ச்சா. ஒரு கல்யாணத்துலேயும் போகும்போது தால்ச்சா ஊற்றி தான் நிறைய அதிகமாக சாப்பிடுவேன். வேற லெவல் தால்ச்சா. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் தால்ச்சா சாப்பிட்றேன். நானே ரூமில் போட்டேன், பட் அந்த அளவு டேஸ்ட்லாம் இல்லை. இது நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் 65 சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நார்மல் பிரியாணி இதோட ப்ரைஸ் வந்து 750 சொன்னேன். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் கேட்டேன் ஏன் இவ்வளோ நல்லா இருக்கு 750னா, இங்கே ஏரியாவில் நிறையா பெங்காலிக்காரங்க இருக்காங்க, நல்லா கம்மி ரேட்டில் பிரியாணி எல்லாரும் கேட்குறனால. இது நான் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஒயிட் ரைஸில் சிக்கன் கிரேவி வச்ச மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பிரியாணி ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குது. பட் சிக்கன் வந்து பொரிச்சதை கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நானும் சென்னை தான். சென்னையில இப்படிதான் போடுவாங்க. அது சரி, நல்லா லைட்டா சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம வந்து பிரியாணி சாப்பிடணும் நம்ம ஊர் ஸ்டைல் எப்படின்னா வரலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே தமிழால் தான், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரியாணிக்கு எக் பிரியாணி சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம், ஜாலியாக வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கலாம். ஸோ கடையோட லொக்கேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் நேராக உங்கள் கடை அட்ரஸ் காட்டுற மாதிரியும் நான் செட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது தால்ச்சா. நீ வெள்ளிக்கிழமையில வந்தால் மட்டும்தான் இந்த தால்ச்சா ட்ரை பண்ணலாம். மற்ற நாள் சிக்கன் கிரேவி இந்த மாதிரியானது தான். இது கூட இவங்க கொடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஊர்க்கா, அப்புறமா சாலட். இந்த சாலட் வந்து இங்கே எல்லா டிஷ்லையும் உள்ளது. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், எல்லா டிஷ்ஷஸ்லையுமே இங்கே சாலட் அப்படிங்கிறது காமன். எது வாங்கினாலும், பரோட்டா வாங்கினாலுமே இல்லை ஒரு ரைஸ், எம்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எது சாப்பிட்டாலுமே இங்கே இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து தம் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது 750, அதுலேயும் ஒரு 1/4 தினார் கூட போட்டோம்னா 1 தினாருக்கு தம் பிரியாணிங்கும் பொழுது வித்தியாசத்தை பார்க்குறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கலர் பார்க்கும் போதே செம்மையாக இருக்கு. இதை பாருங்களேன். ஸோ கலரே நல்லா டெம்ப் பண்ணுது. அண்ட் இதுலேயுமே சேம் சிக்கன் வந்து 65 மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணிடுவோம். ஸோ இதுதான் தம் பிரியாணி. ஸோ தம் பிரியாணி பாஸ்மதி ரைஸு நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்க, உங்களுக்கே தெரியும், நல்லா இருக்குது. நல்லா சூடாகவும் இருக்குது. ரைஸ் கலர்லாம் வேற லெவலு. ஸோ டேஸ்ட் நமக்கு தேவை டேஸ்ட்டு தான். வித்தியாசம் இருக்கு. ரைஸ் டிஃபர் ஆகுது. அதே டைம்ல டேஸ்ட் ரொம்பவே டிஃபர் ஆகுது. ஏன்னா இதுல மசாலா நிறைய மசாலா இருக்கு. அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது நம்மளால. அதே டைம் இந்த பிரியாணிக்கு, அதாவது தம் பிரியாணிக்கு இந்த தால்ச்சா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு தால்ச்சா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வீட்டில் தால்ச்சா போடுறதோ இல்லை கல்யாணத்தில் போடுறதோ அந்த மாதிரி டைமில் போடுறது பிடிக்கும். எனக்கு தால்ச்சா வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, என்ன அப்படியே கவர்ந்து இழுக்குது. ஸோ இதுக்கு தால்ச்சா ட்ரை பண்ணிடுவோம். சூப்பர். உண்மையாக சொன்னேன், சும்மா வீடியோ பண்ண சொன்னாங்கிறதுக்காக சொல்ல, நல்லா இருக்கு. என் வீடியோஸ் பார்க்குறவங்களே தெரியும், நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுவேன் ஓப்பனாக. ஸோ அதே தான், நல்லா ஒரு சூப்பரான பிரியாணி. நம்ம வந்து ரூமில் சமைச்சு சாப்பிட்றோம், நமக்கு வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். பட்டு ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் இங்கே வரணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அதில் எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் இதில் தெரியுது. அதுவும் இந்த தம் பிரியாணியில் நல்லாவே தெரியுது. சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணி 2 months ஆகலாம். 2 month தான் ஹோட்டல் உள்ளர இருக்கிறனால வெளியே தெரியல ப்ரோனா. எனக்குமே தெரியல. நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் ஹோட்டலு பிரியாணி இதெல்லாம் உள்ள மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஸோ ஓகே வந்து பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதோட டேஸ்ட்டு உரப்பு அப்படின்னு அதிகமாக இல்லை.
நார்மல் பிரியாணியோட தம் பிரியாணி கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி உப்பாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் பிரியாணி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு நல்லா டேஸ்டியாக பிரியாணி வேணும் அப்படின்னா தம் பிரியாணி ட்ரை பண்ணலாம். வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 ஃபில்ஸ் தான். இதுதான் வித்தியாசம். எனக்கு பிடிச்சது இன்னொன்று இந்த ரைஸ். ஸோ இதோட கலர் அண்டு வெந்திருக்கிற இந்த ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைமில் பூரி, பொங்கல், இட்லி, வடை, இன்னொன்று என்ன, தோசை, சப்பாத்தி, இது எல்லாமே மார்னிங் டைமில் இங்கே இருக்குது. ஸோ ஒரு நாள் மார்னிங் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு அதுவும் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் மதிய டைமில் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம். அட்ரஸ் தான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வரேன். சூப்பராக செம்மையாக சாப்பிட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் குவைத்துக்கு வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டது இன்னைக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதில் பிரியாணி மட்டும் கிடையாது, எங்கள்கிட்ட இந்த இருக்குது டோட்டல் மெனு. ஸோ எல்லா வெரைட்டி டிஷ்ஷஸுமே இருக்குது. சிக்கன் வெரைட்டியே இவ்வளோ இருக்குது. அண்ட் தென் மட்டன், அப்புறமா பீஃபு. ஸோ பிரியாணிலேயே எவ்வளோ வெரைட்டி பிரியாணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டது வந்து மெட்ராஸ் தம் பிரியாணி, இங்கே இருக்கல ஒரிஜினாக இருக்குது. ஸோ பிரியாணிலேயே மட்டன் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டது ஃபுல்லாகவே சிக்கன் தான். அதுக்கு கீழே சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் தம்பாக்கின்னு ஒரு ஒன்று இருக்குது. சூப்பரான இது. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணிலாம் ஒயிட் ரைஸில் மேலே வந்து கிரேவி வச்சு கொடுத்துருவாங்க. அந்த தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது கேரளா ஸ்டைல் பிரியாணி. இது எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் செய்கிறது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணி, ரியலாக பிரியாணினா எப்படி இருக்குமோ அது. இது இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால அடிஷ்னலாக தால்ச்சாவும் அண்ட் தென் 65வும். இதே நம்ம மற்ற டேஸில் வந்தோம் அப்படிங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து அதுலேயே இருக்கும் தெரியுமா, நம்ம வீட்டிலலாம் செய்வாங்களே அந்த பிரியாணியும் அடிஷ்னலாக சிக்கன் கிரேவி இந்த மாதிரியான இது இருக்கும். அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, நைட்லேயும் இருக்குது. இப்போ 24 hours ஓப்பன் பண்ண போகிறாங்களா அந்த கடையை. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கடை பேர் குலோப் ஜாம் அப்படிங்கும் போதே நினச்சேன் கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ வந்துட்டு ஃபைனலாக குலோப் ஜாம் நல்லா செம பெரிய உருண்டை லட்டு மாதிரி இருக்குது. லைக் இந்த பாருங்க, ஒரு ஸ்பூனே பத்தலை, அவ்வளோ பெருசு இருக்குது குலோப் ஜாம். ஸோ குலோப் ஜாம் நல்லா சீரால முக்கி சூப்பராக இருக்கு. ரொம்ப இனிப்பெலாம் இல்லை, இந்த தவற்ற அளவுக்குலாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லை, கரெக்டான இனிப்பு. இந்த குலோப் சீராவும் சூப்பராக இருக்கு. ஸோ அட்டகாசமாக சாப்பிட்டாச்சு இந்த ஹோட்டலில். செய்து எப்படி இருந்துச்சு சாப்பாடுலாம்? சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரெண்டு ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கு. ஒண்ணுக்கும் ஒண்ணு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதான் நல்லா அதுதான். இன்னொன்று என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமு இங்கே வந்துன்னு கிடையாது, குவைத்துக்கு வந்து ஒரு நல்ல பிரியாணி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே ஒயிட் ரைஸை போட்டுட்டு மேலே அப்படியே சிக்கன் வச்சுட்டு வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரியாணி தான் சாப்பிட்ருக்கேன். இதுவும் இந்த மாதிரியும் இங்கே பிரியாணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஷாப் ஒரு எக்ஸாம்பிள். இது இல்லாமல் நீ வெள்ளிக்கிழமையில வந்துட்ட, மற்ற நாளில் வா, இன்னும் நல்ல நல்ல பிரியாணிலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பிரியாணியில் அப்படின்றாரு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணுறேன் பாய் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரியாணி. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பிரியாணி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. இந்த 2 பிரியாணிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இங்கே சொல்கிறேன், அங்கே சொல்லலை. ஃபஸ்ட்டு கொடுத்த பிரியாணி, அதாவது அந்த 750 ஃபில்ஸுக்கு ஒரு பிரியாணி கொடுத்தாங்க, அதில் உரப்புங்கிறது நார்மலாக இருந்துச்சு. அண்ட் தென் இன்னொன்று தம் பிரியாணி நல்லா உரப்பா சுல்லாப்பா நல்ல மசாலாவா நம்ம வீட்டில் உள்ள நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவோமே அந்த ஸ்டைலில் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக சென்னை பிரியாணி. இவர் சென்னைக்காரர் தான், அவர் தான் சொன்னார் ஊரில் உள்ள டேஸ்ட் மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா தான் கேட்டேன் இந்த பிரியாணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம். அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், சில கொய்த்தீஸ் வருவாங்க, அவங்களுக்கு உரப்பு பிடிக்காது, அதே மாதிரி சில பெங்காலிக்காரங்களுக்கு உரப்பு பிடிக்காது, அவங்க இந்த பிரியாணி சாப்பிடுவாங்க, இதில் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றாரு. இன்னொன்று தம் பிரியாணியில் மசாலா வச்சு செமையாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது தம் பிரியாணி அண்ட் தால்ச்சா. ஃப்ரைடேயில் வந்து தால்ச்சா மஸ்ட்டு ட்ரை இங்கே. அது இல்லாமல் பீஃப் கிரேவி, இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குதான். நமக்கு இந்த ஒரு பவுல் சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே வயிறு ஃபுல்லாயிட்டு.
அடிஷ்னலாக எதுவுமே சாப்பிட முடியல என்னால். இது இன்னொரு நாள் வந்து மார்னிங்லேயோ இல்லை நைட்லேயோ வந்து ஸோ இந்த மாதிரி பராட்டா கிரேவி இந்த மாதிரியான டிஷ்ஷஸை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கிடையாது இந்த மாதிரி பிரியாணி இங்கே குவைத்தில் என் ஏரியாவில் கிடையாது, மற்ற ஏரியாவில் இருக்கும். என் ஏரியாவில் கிடையாது, ஃபுல்லாக கேரளா ஹோட்டல் மட்டும் தான் இருக்குது. கேரளா ஹோட்டலில் இந்த டேஸ்ட்டுக்கு இருக்குமானா கிடையாது. இங்கே இருக்கிறனால எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குவைத்தில் இருக்கிறவங்க ஜஹராவில் தென் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு சிட்டிக்கு போகலான் இருக்கேன். சிட்டிக்கு போனேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக மீட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் டெலிவரியும் இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் போடுறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் அவங்கள கேட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய்.